கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம். பிப்ரவரி 2 தை மாதம் 20 ஞாயிற்றுக்கிழமை முதல் பிப்ரவரி 8 தை 26 சனிக்கிழமை வரையிலான இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம். மேச ராசியை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்ப்பதாலும் தொழிலில் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த பிப்ரவரி 2 ஞாயிற்றுக்கிழமை முதல் திங்கட்கிழமை வரை இந்த சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. தொழில் சார்ந்து சில முதலீடுக்காக சில கடன்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் இந்த 2 நாட்களில் நீங்கள் செய்யும் காரியங்களில் சில விரய செலவுகளில் சில ஆரோக்கியம் சார்ந்த விரய செலவுகளும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். பிப்ரவரி 4 தை மாதம் 22 செவ்வாய்க்கிழமை உங்களுடைய ராசியில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்ப்பதாலும் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான பலன் தருவதாகவே அமையும். மேலும் ஜென்மத்தில் அதாவது உங்கள் ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் சில முடிவுகள் எடுப்பதில் சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும். இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையும் தெளிவான முடிவுகள் எடுப்பதில் இன்று நீங்கள் வல்லவர்களாக இருப்பீர்கள். செவ்வாய்க்கிழமை முதல் வியாழன் வரை நீங்கள் செய்யும் காரியங்களில் கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது ஒரு கூட்டு தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வதற்கும் புதிய தொழில் நுட்பங்களை ஆராய்ந்து ஒரு வாடிக்கையாளரை கவர்வதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது இந்த செவ்வாய் முதல் வியாழன் வரை. மேலும் ஏதாவது கூட்டு தொழிலில் உங்களுடைய பங்குதாரர் பார்ட்னர்ஷிப் கிட்ட ஒரு புரிந்து உணர்வு ஒப்பந்தங்கள் போடுவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். குடும்பத்தை பொறுத்தவரை மிகவும் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு வியாழக்கிழமை அன்று உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அதாவது ரிஷபத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்ப்பதாலும் வியாழன் முதல் சனி வரை சிறு ஆரோக்கியம் சார்ந்து குடும்ப உறுப்பினர்களுக்கு சிறு விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் முடிவில் வெற்றி கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இந்த காலகட்டங்களில் வியாழன் முதல் சனி வரை இந்த காலகட்டங்களில் எந்த முயற்சி செய்தாலும் சிறு சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் உங்களுடைய வலது கண்களில் ஏதாவது சிறு உபதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். குடும்பத்தில் முடிந்தளவு அனைவரையும் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. மேலும் சனிக்கிழமை தை மாதம் 26ஆம் நாள் பிப்ரவரி 8ஆம் தேதி சனிக்கிழமை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் அதாவது மிதுனத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்களுடைய ராசியிலிருந்து 9ஆம் இடத்தை பார்வையிடுவதாலும் தந்தையாரின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மேலும் உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் இன்று வழிபடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. குலதெய்வம் சார்ந்து சில வழிபாடுகள் நடத்துவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அமையும். தொழிலை பொறுத்தவரை அறிவார்ந்த முயற்சிகளின் பேரிலேயே உங்களுக்கு மேன்மை அடைவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டங்களில் அதாவது சனிக்கிழமை உருவாகிறது. மொத்தத்தில் இந்த வாரத்தில் சில வரவுகளும் சில செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இந்த சனிக்கிழமை மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நற்பலன்கள் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் மூதாதையர் சொத்துக்களில் சில பிரச்சனைகள் இருந்தால் அதை பேச்சுவார்த்தையின் மூலம் நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அமைகிறது. மேலும் மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. தந்தையாரின் மூலம் ஏதாவது சில வருமானங்களும் அவர்கள் மூலம் சில ஆதாயங்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இந்த சனிக்கிழமை அமைகிறது. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 2 ஞாயிற்றுக்கிழமை சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் ஞாயிறு முதல் திங்கள் வரை உங்களுடைய 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும்
ஏழாம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்வையிடுவதாலும் குழந்தைகள் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகளில் சில நன்மை பயக்கும் நாளாக இன்று அமைகிறது. குழந்தைகள் எதிர்காலம் கருதி நீங்கள் ஏதாவது பிக்சட் டெபாசிட்ல அமௌண்ட் போடுவதும் அல்லது ஏதாவது அவர்கள் எதிர்காலம் கருதி எல்லா சேமிப்புகளை உருவாக்குவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இந்த ஞாயிற்றுக்கிழமையும் திங்கள் முதல் நடைபெறும். மேலும் குடும்பத்தில் சில மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. நண்பர்களை பொறுத்தவரை நீங்கள் கேட்ட இடத்தில் உதவி கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் திங்கட்கிழமை நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. செவ்வாய்க்கிழமை திங்கள் முதல் அதாவது செவ்வாய்க்கிழமை அன்று உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்களுடைய ராசியிலிருந்து 6ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்வையிடுவதாலும் தொழிலில் சில இடர்பாடுகளும் நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க, அந்த பிளான் அனைத்தும் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கிறது. மேலும் சில முக்கிய ஆவணங்களை நீங்கள் பத்திரப்படுத்திக் கொள்வது அவசியமாகிறது. சில முக்கிய ஆவணங்கள் ஏதாவது கொஞ்சம் மிஸ் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டங்களில் அமையும், அதாவது திங்கள் முதல் செவ்வாய் வரை. மேலும் ஏதாவது தொழிலில் முடிந்தளவு எந்த முதலீடு செய்யும் போதும் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து செய்வது அவசியமாகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய சில பண வரவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கிறது. ஏதாவது ஒரு நண்பர்களிடத்தில் உதவி கேட்டு போனா கூட இந்த உதவி கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கிறது இந்த செவ்வாய் முதல், அதாவது திங்கள் முதல் செவ்வாய் வரை. புதன்கிழமை அதாவது செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாய் வியாழன் வரை உங்கள் ராசிக்கு வியாழக்கிழமை அன்று 1ஆம் இடத்தில் உங்கள் ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்வையிடுவதாலும் ஏதாவது திருமண காரியங்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் சில முன்னேற்றங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். மனைவியின் மூலம் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதன் மூலம் ஏதாவது அந்த தொழில்கள் மூலம் லாபம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டங்களில் வியாழன் முதல் சனி வரை அமைகிறது. மேலும் ஏதாவது ஒரு கூட்டு தொழில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சில நன்மைகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். அலுவலகத்தை பொறுத்தவரை சக ஊழியர்கள் உங்களுக்கு ஏதாவது உங்கள் செயலுக்கும் சொல்லுக்கும் ஒத்துழைப்பு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இந்த வியாழன் முதல் சனி வரை அமைகிறது. சனிக்கிழமை அன்று உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியில் இருந்து 8ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்வையிடுவதாலும் சில வம்பு வழக்குகள் உங்களை தேடி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டங்களில் அமையும். இந்த சனிக்கிழமை வியாழன் முதல் சனி வரை கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமாகிறது. முடிந்தளவு குடும்ப உறுப்பினர்களிடம் கொஞ்சம் சந்தோஷமான ஒரு மென்மையான வார்த்தைகளையே பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. ஏதாவது கோபமா பேசுனீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் இந்த சனிக்கிழமை அமைகிறது. ஆகவே இந்த வார இறுதி நாட்களில் கொஞ்சம் எந்த செயல்களை செய்தாலும் கொஞ்சம் கவனமுடனும் கொஞ்சம் ஏதாவது ஒரு சில விஷயங்களில் முடிவெடுப்பதில் சில சிக்கல்கள் இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமாகிறது. மேலும் குடும்பத்தில் ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது கடன் வாங்கின பிரச்சனைகள் தலை தூக்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். முடிந்தளவு ஏதாவது கையில அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா கடனை கட்டுவதற்கான முயற்சி செய்தீர்களானால் இந்த சனிக்கிழமை அன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை உருவாகும். மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை தை 20 உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் 7ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்ப்பதாலும் குழந்தைகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. நீண்ட நாட்களாக கல்வியில் மந்தமாக இருந்த குழந்தைகள் இன்று சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் திங்கள் வரை. மேலும் இன்று ஏதாவது குழந்தைகளுக்கான சில சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். அவர்களுக்கு ஏதாவது நலன் கருதி ஏதாவது பிக்சட் டெபாசிட்ல அமௌண்ட் போட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. மிதுன ராசி நேயர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் திங்கட்கிழமை வரை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்வையிடுவதாலும் ஏதாவது அரசு சார்ந்து நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி தரும் நாளாக இந்த 2 நாட்கள் ஞாயிறு முதல் திங்கள் வரை அமைகிறது.
மேலும் ஏதாவது அரசு சார்ந்து எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. தாயாரின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில நன்மைகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அமையும். மேலும் ஏதாவது ரியல் எஸ்டேட் சார்ந்து பிசினஸ் பண்றவங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. மேலும் நிலம் சார்ந்து ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும். செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை செவ்வாய் முதல் வியாழன் வரை, அதாவது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் 7ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்ப்பதாலும் குழந்தைகள் மூலம் சில எதிர்பார்த்த சில நற்காரியங்கள் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். நீண்ட நாட்களாக ஏதாவது கல்வியில் மந்தமாக இருந்த ஒரு குழந்தைகள் இன்று சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும். ஏதாவது குழந்தைகள் நலன் கருதி சில சுப விரய செலவுகள் செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும், அதாவது எஜுகேஷனுக்காக ஃபீஸ் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஏதாவது அவர்கள் நலன் கருதி புக்கு மற்ற சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அமைகிறது இந்த திங்கள் முதல் செவ்வாய் வரை. மேலும் இன்று செவ்வாய்க்கிழமை நீங்கள் எதிர்பார்த்த சில வெளியூர் வெளிநாட்டில் இருந்து சில வரவேண்டிய பண வரவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. தொழிலில் மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று தொழிலுக்கு ஏற்ற லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. ஏதாவது சிலருக்கு ஏதாவது சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது இந்த திங்கள் முதல் செவ்வாய் வரை. மேலும் அதாவது வியாழக்கிழமை அன்று உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்ப்பதாலும் தொழில் சார்ந்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சில சிரமங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது இந்த வியாழக்கிழமை அன்று. மேலும் ஏதாவது நீங்கள் செய்யும் காரியங்களில் ஏதாவது சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். மேலும் ஏதாவது ஒரு முக்கியத்தரை சந்தித்து ஏதாவது உதவி கேட்டிருப்பீங்க, அது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. தொழில் சார்ந்த ஏதாவது முதலீடுக்கு சிறு கடன் தொகை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் லீகலா அட்வைஸ் பார்த்துட்டு கடனை வாங்குங்க, இல்லாட்டி தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலையும் அமையும் இந்த வியாழக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை. மேலும் ஏதாவது ஒரு முக்கிய நபர்களிடம் உதவி கேட்டவர்கள் கொஞ்சம் கொடுக்கிறேன்னு சொல்லுவாங்க, கொடுக்காமல் சென்று விடுவார்கள். ஏதாவது முக்கிய ஆவணங்கள், ஏதாவது உங்களுக்கு முக்கியமான ஆவணங்கள் ஏதாவது கொஞ்சம் மிஸ் ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். எந்த ஒரு பொருளையும் கொஞ்சம் நிதானத்துடன் ஞாபகமாக வைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது இந்த வியாழன் முதல் வெள்ளி வரை. சனிக்கிழமை என்று உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்ப்பதாலும், அதாவது திருமணம் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று தொழிலில் ஏகப்பட்ட லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. மேலும் ஏதாவது சிலருக்கு முக்கிய முடிவுகள், ஏதாவது ஒரு முக்கிய நண்பர்கள் மூலம் ஏதாவது உதவி கேட்டிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. மனைவியின் மூலம் ஏதாவது ஒரு கூட்டு தொழில் வியாபார ரீதியாக முதலீடு செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இந்த சனிக்கிழமை அன்று அமைகிறது. ஆகவே இந்த மிதுனராசி நேயர்களுக்கு இன்று ஏதாவது ஒரு வியாழன் முதல் வெள்ளி வரை மட்டும் சில தடுமாற்றங்கள் வருவதாகவும் மற்ற நாட்களில் எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது இந்த மிதுனராசி நேயர்களுக்கு. கடகராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஞாயிற்றுக்கிழமை என்று உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் வீட்டை சந்திர பகவான் பார்ப்பதாலும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி தரும் நாளாக அமைகிறது இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரை. மேலும் நீங்கள் செய்யும் காரியங்களில் அறிவார்ந்த முயற்சிகள் மூலம் லாபம் தரும் நாளாகவும் அமைகிறது. முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே அது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. பாகப்பிரிவினை செய்யும் சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்றைய காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமான பலன் தருமாக அமைகிறது. மேலும் ஏதாவது உங்களுடைய முன்னோர்களை இன்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். குலதெய்வம் சார்ந்து சில பரிகாரங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் திங்கட்கிழமை வரை அமைகிறது. மேலும் ஏதாவது ஒரு ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை, முக்கிய ஒரு குருமார்களை முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைகிறது இந்த
ஞாயிறு முதல் திங்கள் வரை. மேலும் ஏதாவது பூமியின் மூலம் ஏதாவது நிலம் சார்ந்து ஏதாவது வியாபாரம் செய்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஏதாவது சமையல் சம்பந்தமான சமையல் கான்ட்ராக்டுகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டங்களில் இந்த கடகராசி நேயர்களுக்கு அமைகிறது. அதாவது ஞாயிறு முதல் திங்கள் வரை. செவ்வாய்க்கிழமை அன்று உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் வீட்டை பார்ப்பதாலும் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாக அமைகிறது இந்த செவ்வாய் புதன்கிழமை வரை. மேலும் ஏதாவது ரியல் எஸ்டேட் செய்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மேலும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரமோஷன் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. ஏதாவது மூத்த அதிகாரிகள் மூலம் சில நற்பெயர்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் முதல் புதன் வரை. மேலும் ஏதாவது தாயாரின் மூலம் சில சொத்துக்கள் இருந்தால் அது உங்களுடைய பேருக்கு மாற்றுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும். மேலும் ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது இந்த கடகராசி நேயர்களுக்கு செவ்வாய் முதல் புதன் வரை. வியாழக்கிழமை அன்று உங்களுடைய ராசிக்கு கடகராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் மேலும் 7ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்ப்பதாலும் குழந்தைகள் மூலம் சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும் இந்த வியாழன் முதல் வெள்ளி வரை. மேலும் ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து தொழில் சார்ந்து ஏதாவது நிலுவையில் இருக்கும் அமௌண்ட் நீங்க ட்ரை பண்ணா கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த வியாழன் முதல் வெள்ளி வரை. சனிக்கிழமை அன்று உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்ப்பதாலும் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த சில பிளான் பண்ணியிருப்பீங்க. அந்த பிளான் மூலம் ப்ராசஸ் பிளானிங் பண்ணியிருப்பீங்க. அந்த பிளானுங்கள் நிறைவேற்றுவதில் சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. தொழில் சார்ந்து சில கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். ஏதாவது தொழில் சார்ந்து முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு சிறு இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது இந்த சனிக்கிழமை என்று. மேலும் ஏதாவது நீங்கள் செய்யும் காரியங்களில் சில தடை தாமதங்கள் இருப்பதால் நீங்கள் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சில ஏதாவது நீங்க ஒரு புரிந்துணர்வு அதாவது ஒரு திடீர் முடிவுகள் எடுப்பதிலும் தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மேலும் ஏதாவது ஒரு முக்கிய ஆவணங்கள் முக்கிய பொருள்கள் ஏதாவது மிஸ் ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டங்களில் அதாவது சனிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை அமைகிறது. ஆகவே இந்த கடகராசி நேயர்கள் கொஞ்சம் அதாவது வரவும் செலவும் சமமாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது இந்த வாரத்தில். சிம்மராசி நேயர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் சந்திராஷ்டமம் இருப்பதால் முடிந்தளவு முக்கிய முடிவுகளை எடுப்பதில் கொஞ்சம் சிரமங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஞாயிற்றுக்கிழமை அதாவது பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 58:58 முதல் திங்கட்கிழமை பிப்ரவரி 3ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 11:17 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்கும் காலகட்டமாக அமைகிறது. மேலும் இந்த காலகட்டங்களில் முக்கிய முடிவுகளில் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். ஏதாவது முக்கியமா பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க, அந்த பிளான் எல்லாம் கொஞ்சம் நடைபெறுவதில் சில சிக்கல்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். மேலும் உங்கள் ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் வீட்டை குடும்பஸ்தானத்தை பார்ப்பதாலும் குடும்ப உறுப்பினர்களுடன் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கவனமுடன் பேசுவதும் அவசியமாகிறது. மேலும் குடும்ப உறுப்பினர்களுடன் கொஞ்சம் அன்பான வார்த்தைகளும் மென்மையான வார்த்தைகளையும் பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. முடிந்தளவு கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மேலும் வாழ்க்கை துணைவிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வதும் அவசியமாகிறது. தேவையில்லாத சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிக்கல்கள் இருப்பதால் அதாவது கொஞ்சம் எல்லோருமே அனுசரித்து செல்வதும் அவசியமாகிறது இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. மேலும் செவ்வாய்க்கிழமை அன்று உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்ப்பதாலும் நீங்கள் செய்யும் காரியங்களில் உத்வேகத்துடன் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். மேலும் ஏதாவது தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. நீண்ட நாட்களாக வெளியூரில் வெளிநாடுகளில் இருந்து வர வேண்டிய பண வரவு அதாவது பிசினஸ் பண்ணி அமௌண்ட் எங்கேயாவது லாக் ஆயிடுச்சுன்னா அது வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும்.
மேலும் ஏதாவது ஒரு முக்கிய நபர்களை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டங்களில் அமைகிறது. அதாவது செவ்வாய்க்கிழமை முதல் புதன்கிழமை வரை. வியாழக்கிழமை அன்று உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்ப்பதாலும் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமை, அதாவது வியாழக்கிழமையும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது தொழில் சார்ந்து ரியல் எஸ்டேட் செய்றவர்களுக்கு தொழில் சார்ந்து ஏதாவது லாபங்கள், எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. தாயாரின் மூலம் சிலருக்கு ஏதாவது ஒரு நன்மை பயக்கும் நாளாகவும் அமையும். மேலும் ஏதாவது அலுவலகத்தில் வேலை பார்க்கும் நண்பர்கள் மூலம் சிலருக்கு சில உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், சக ஊழியர்கள் உங்களிடம் கொஞ்சம் அன்பாக நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. மூத்த அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது வெள்ளி முதல் சனிக்கிழமை அன்று உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்ப்பதாலும் தொழில் சார்ந்து லாபங்கள், எதிர்பார்த்த லாபங்களை விட கூடுதலாக வர வேண்டிய சில வரவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மேலும் ஏதாவது வெளியூர் வெளிநாடில் வசிக்கும் குழந்தைகள் மூலம் ஏதாவது நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது குழந்தைகள் வேண்டி சில மருத்துவ செலவுகள், சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அமைகிறது இந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும். ஆகவே இந்த மிதுனராசி, அதாவது இந்த சிம்மராசி நேயர்களுக்கு நீங்கள் எடுத்த காரியங்களில் சில வெற்றிகளும், இந்த சந்திராஷ்டமம் காலகட்டங்களில் சில இடர்பாடுகளும் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை முதல் திங்கட்கிழமை வரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து, அதாவது உங்கள் ராசியை 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பதாலும் நீங்கள் அதாவது தொழில் சார்ந்து நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிக்கல்கள் இருந்தால் அதை விலகுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மேலும் கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக ஏதாவது மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று தொழிலில் ஏற்பட்ட லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. கூட்டு தொழிலை பொறுத்தவரை இன்று உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கிட்ட ஏதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும், மேலும் தொழிலில் புதிய தொழில்நுட்பங்களை கையாண்டு புதிய வாடிக்கையாளரை கவர வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டங்களில், அதாவது ஞாயிறு முதல் திங்கள் வரை அமைகிறது. மேலும் ஏதாவது நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. வாழ்க்கை துணை மூலம் நீண்ட நாட்களாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் இன்று நீங்கள் ஏதாவது பேசினீங்கன்னா அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலையும் இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரை அமைகிறது. மேலும் ஏதாவது மனைவியின் மூலம், வாழ்க்கை துணையின் மூலம் நீங்கள் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லாபம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. திருமணம் சார்ந்து என்று நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் ஒரு நன்மை பயக்கும் நாளாக இந்த 2 நாட்கள் அமைகிறது, ஞாயிறு முதல் திங்கள் வரை இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. மேலும் செவ்வாய் முதல் புதன் வரை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்ப்பதாலும் நீங்கள் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் இந்த செவ்வாய் முதல் புதன் வரை கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. ஏன்னா இந்த கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டங்களில் சந்திராஷ்டமம் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இந்த சந்திராஷ்டமம் காலகட்டங்களில் நீங்கள் செய்யும் காரியங்களில் தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஏதாவது நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நன்மையை கருதி நீங்க பேசுவீங்க, இந்த நன்மையை கருதி பேசுறது எல்லாமே கொஞ்சம் வீண் விரைய செலவாகவும் தவறாக புரிந்து கொண்டு தேவையில்லாத சில வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு செவ்வாய் முதல் புதன் வரை. மேலும் அதாவது வியாழக்கிழமை அன்று உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை பார்ப்பதாலும் முன்னோர்களின் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தந்தாலும் நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடவதால் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமாகிறது. உங்களுக்கு திங்கள் முதல், அதாவது தை 2 திங்கள் முதல் திங்கள் இரவு 11:17 மணி முதல் பிப்ரவரி 5 புதன்கிழமை
இரவு 2:16 மணி வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வதும் அவசியமாகிறது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் கொஞ்சம் சிறு சிறு விரய செலவுகளும் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மேலும் நீங்கள் ஏதாவது பிளான் பண்ற அனைத்து காரியங்களிலும் ஏதாவது நடைபெறுவதற்கான சூழ்நிலை மிகவும் குறைவானதாகவே இருக்கிறது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. மேலும் இன்று அதாவது உங்களுடைய ராசிக்கு சனிக்கிழமை அன்று உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்ப்பதாலும் கொஞ்சம் எந்த ஒரு ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஏன்னா சந்திராஷ்டமம் முடிஞ்சிருக்கும். மேலும் ஏதாவது கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தால் அது கொஞ்சம் சுமூகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. நீங்கள் எந்த இடத்துல போய் அமௌண்ட் கேட்டாலும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டங்களில் அமையும். மேலும் ஏதாவது தாயாரின் மூலம் சிலருக்கு வருமானம் தரும் நாளாகவும் அமைகிறது. இந்த ஆட்டோமொபைல்ஸ் பிசினஸ் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது இந்த சனிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கள் கிழமையும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியில் இருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக சந்திர பகவான் பார்ப்பதாலும் தொழிலில் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சில தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வர வேண்டிய பணவரவு சில தடை தாமதங்கள் மூலமாகவே வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு தொழில் சார்ந்து ஒரு முதலீடு செய்வதற்கு சில கடன்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். அப்படி கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலா ப்ரொசீஜர் பார்த்துட்டு கடனை வாங்குங்க. இல்லாட்டி தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மேலும் ஏதாவது சிலருக்கு ஏதாவது வெளியூரில் இருந்து வரவேண்டிய சில நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சில முக்கிய ஆவணங்களை கொஞ்சம் பார்த்து பத்திரமாக வைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. சில பொருள்களை ஏதாவது மிஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. சிலருக்கு ஏதாவது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது சில ஆரோக்கியம் சார்ந்து சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டங்களில் அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கும் சந்திர பகவான் உங்களுடைய ராசியை 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியையே பார்ப்பதால் நீங்கள் அதாவது திருமணம் சார்ந்து எடுக்கும் முக்கிய முடிவுகளில் சற்று முன்னேற்றம் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மேலும் கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று தொழிலில் முன்னேற்றம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மேலும் கூட்டு தொழிலில் ஏதாவது ஒரு புதிய தொழில்நுட்பங்களை கையாண்டு சில ஆஃபர்கள்லாம் போட்டு வாடிக்கையாளரை கவர வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைகிறது. மேலும் ஏதாவது மனைவியின் மூலம் ஏதாவது கூட்டு தொழில் செய்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து உதவிகளும் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும். வியாழக்கிழமை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் இருப்பதால் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சில தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மேலும் ஏதாவது வியாழக்கிழமை இரவு 2:16 மணி முதல் அதாவது புதன்கிழமை இரவு 2:16 மணி முதல் வெள்ளிக்கிழமை காலை 6:21 வரை அதாவது சந்திராஷ்டமம் இருப்பதால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் முக்கிய முடிவுகளில் எடுப்பதில் சில தடுமாற்றங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஆரோக்கியம் சார்ந்து சில மருத்துவ செலவுகளும் சில விரய செலவுகளும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைகிறது. மேலும் ஏதாவது கொஞ்சம் அக்கம் பக்கத்துக்கிட்ட கொஞ்சம் பார்த்து பழகுங்க. நீங்க ஏதாவது பழகும் போது தேவையில்லாத நல்லாதான் பேசிட்டு இருப்பாங்க, இல்லாட்டி தேவையில்லாத சில சிக்கல்களும் அவர்கள் மூலம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஏதாவது வம்பு வழக்குகள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். அலுவலகத்தை பொறுத்தவரை சக ஊழியர்களுடன் இந்த சந்திராஷ்டம் முடியும் காலகட்டம் வரை கொஞ்சம் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. நீங்க எந்த காரியங்கள் செய்தாலும் இந்த சந்திராஷ்டம காலகட்டங்களில் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருப்பதால் தேவையில்லாத டென்ஷன்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது இந்த சந்திராஷ்டமம் காலகட்டங்களில். சனிக்கிழமையை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்ப்பதாலும் சில முயற்சிகளின் பேரிலேயே உங்களுக்கு ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது.
அறிவார்ந்த முயற்சிகளின் பேரினால் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. பூமியினால் திடீர் லாபங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது கொஞ்சம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மூதாதையர்களை நீங்கள் இன்று நினைத்து வழிபடுவதன் மூலம் சில பரிகாரங்கள் செய்வதன் மூலமும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது இந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும். விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கள் கிழமையும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் 7ஆம் பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் உங்க சந்திர பகவான் பார்ப்பதாலும் குழந்தைகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமையும் திங்கள் கிழமையும். மேலும் ஏதாவது தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய சில முக்கிய நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மூத்த சகோதரர்களால் எதிர்பார்த்த சில லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும் இந்த ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும். செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை செவ்வாயும் புதன்கிழமையும் பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியில் இருந்து 7ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்ப்பதாலும் தொழிலில் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மேலும் ஏதாவது தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை குறைவாகவே இருக்கிறது. தொழிலில் மந்தமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. முக்கியமாக எல்லோரையும் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். மேலும் தொழிலுக்காக சில முதலீடு வேண்டிய சில கடன்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. சில முக்கிய பொருட்களை ஏதாவது தானாக தொலைந்து போவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும். சில பொருட்களை எங்கேயாவது வச்சுட்டு நீங்க தொலைக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. சில மறதி குணத்தால் இந்த 2 நாட்களில் இந்த மறதி குணத்தால் சில பொருள்களை எங்கேயாவது வைத்து விட்டு எங்கேயாவது காணாம போச்சுன்னு தொலை வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதுக்கு அடுத்த நாள் அது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. மேலும் வியாழக்கிழமையும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் மேலும் உங்களுடைய ராசியை 7ஆம் பார்வையாக பார்ப்பதாலும் வாழ்க்கை துணைவியால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. நீண்ட நாட்களாக சிறு நாட்களாக ஏதாவது வாழ்க்கை துணைவில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி இன்று ஒற்றுமையுடன் வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. கூட்டு தொழிலை பொறுத்தவரை மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது இந்த வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும். மேலும் ஏதாவது நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை சக ஊழியர்களிடம் கொஞ்சம் அன்பாகவும் மதிப்பு மரியாதையுடன் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மேலும் மூத்த அதிகாரிகள் மூலம் சில பாராட்டுகளை பெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டங்களில் வியாழன் முதல் வெள்ளி வரை அமைகிறது. சனிக்கிழமை அன்று உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதாலும் சனிக்கிழமை அன்று உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியில் 2ஆம் வீட்டை பார்ப்பதாலும் கொஞ்சம் தொழிலில் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இந்த காலகட்டங்களில் சந்திராஷ்டமம் இருப்பதால் முடிந்த அளவு கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் தள்ளி போடுவதும் அவசியமாகிறது. அதாவது வெள்ளிக்கிழமை காலை 6:21 முதல் திங்கட்கிழமை காலை 11:56 வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் இந்த விருச்சிகராசி நேயர்கள் கொஞ்சம் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. மேலும் ஏதாவது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆரோக்கிய செலவுகள் சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே வருவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டங்களில் அமைகிறது. மேலும் ஏதாவது அக்கம் பக்கத்துல பொறுத்தவரை கொஞ்சம் பார்த்து நிதானமாக பழகுவதும் அவசியமாகிறது. முடிந்தளவு அவர்களிடம் பேசும்போது கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. ஏதாவது பேசினா கூட நீங்க அமைதியாக சென்று விடுவதும் அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், அதாவது 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதால் சில வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது.
குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப உறுப்பினர்களுடன் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். ஏதாவது ஒரு கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தினால் தேவையில்லாத சில பிரச்சனைகளும் குடும்ப உறுப்பினர்களுக்கு கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும் இந்த சந்திராஷ்டமம் காலகட்டங்களில். விருச்சிக ராசி நேயர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் திங்கள் கிழமை வரை, அதாவது பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் பிப்ரவரி 3ஆம் தேதி வரை, ஞாயிறு முதல் திங்கள் வரை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்ப்பதாலும் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கள் கிழமை. மேலும் ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. வண்டி வாகனங்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. சிலருக்கு சுக போஜன வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது புதிய வண்டி வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். அதற்கான சில முயற்சிகள் எடுப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. தாயாரின் மூலம் சிலருக்கு எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது இந்த காலகட்டங்களில் ஞாயிறு முதல் திங்கள் வரை. அலுவலகத்தை பொறுத்தவரை மூத்த அதிகாரிகளின் சில பாராட்டுகளுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். அதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது பெண்டிங் இருந்த வேலைகளை இந்த உத்வேகத்துடன் நீங்கள் முடிப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். இதன் மூலம் ஏதாவது ஒரு நல்ல பாராட்டுகளை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இந்த ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமை அமைகிறது. செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை, அதாவது பிப்ரவரி 4ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்ப்பதாலும் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. சிலருக்கு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதற்கான சில மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷமான செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும். குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது இந்த செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும். மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது கலெக்ஷன் ஆக வேண்டிய ஒரு பணவர நீண்ட நாட்களாக ஒருத்தர் பணம் வாங்கியிருப்பாங்க, கொடுக்கிறேன்னு சொல்லி இருப்பவர்கள் நீங்கள் இன்று போய் கேட்டீர்களால் கொடுக்க வேண்டிய கலெக்ஷன் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். குழந்தைகளை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக கல்வியில் மந்தமாக இருந்த குழந்தைகள் இந்த காலகட்டங்களில் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது இந்த செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும். வியாழக்கிழமை பொறுத்தவரை, அதாவது பிப்ரவரி 6ஆம் தேதியும் பிப்ரவரி 7ஆம் தேதியும் வியாழக்கிழமை பொறுத்தவரை வியாழன் வெள்ளி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டை பார்ப்பதாலும் தொழிலில் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது ஒரு புதிய பொறுப்புகள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதை தள்ளி போவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். சிலர் ஏதாவது ப்ரமோஷன் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் சில ப்ரமோஷன்களில் தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். மேலும் ஏதாவது வெளிநாடில் ஏதாவது இருந்து வர வேண்டிய எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணி ஏதாவது அமௌண்ட் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அது கண்டிப்பாக வருவதில் சில தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது குடும்ப உறுப்பினர்களுக்கு சிலருக்கு சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய சில விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அமைகிறது இந்த வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும். சனிக்கிழமையை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியை 7ஆம் பார்வையாக பார்ப்பதாலும் இந்த கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மேலும் ஏதாவது கூட்டு தொழிலில் அதாவது உங்களுடைய பார்ட்னர்ஷிப் மூலம் ஏதாவது புதிய பிரான்ச்சுகள் ஓபன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏதாவது சில கான்பரன்ஸ் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. புதிய முதலீடு ஏதாவது செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அந்த புதிய முதலீடுகள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது இந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும். மனைவியின் மூலம் ஏதாவது கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது இந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் தனுசு ராசி நேயர்களுக்கு.
மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்களுடைய ராசியில் இருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் வீட்டை பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதாலும் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மேலும் ஏதாவது நீங்கள் சில அறிவார்ந்த முயற்சிகளின் பேரிலேயே தொழிலில் நீங்கள் அதாவது புதிய யுக்திகளை கையாண்டு லாபங்கள் ஈட்டுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இந்த காலகட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் இளைய சகோதரர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. மேலும் ஏதாவது மனைவியின் மூலம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. மொத்தத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை, அதாவது பிப்ரவரி 4ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்களுடைய ராசியிலிருந்து 10ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்ப்பதாலும் இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மேலும் வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும். ஏதாவது நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய கலெக்ஷன் அமௌண்ட் இன்று எதிர்பார்த்த அளவு வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. தாயாரின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. தாயாரின் மூலம் சில ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டி மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக குத்தகை பணம் வாடகை பணம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அது வரவேண்டிய காலகட்டங்களில் இந்த 2 நாட்களில் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது இந்த மகர ராசி நேயர்களுக்கு. மேலும் வியாழக்கிழமை முதல், அதாவது பிப்ரவரி 6 முதல் 7 வரை, பிப்ரவரி 6 முதல் 7 வரை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியில் இருந்து 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்ப்பதாலும் தொழிலில் மந்தமான இருந்த ஒரு சூழ்நிலை மாறி தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மேலும் குழந்தைகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. குழந்தைகள் நலன் கருதி சில சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். ஏதாவது ஒரு ஜுவல்ஸ் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும், குழந்தைகள் பேரில் ஏதாவது ஒரு நகைகள் வாங்க வேண்டிய, அதாவது நகைகள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும், குழந்தைகள் பேரில் ஏதாவது பிக்சட் டெபாசிட்ல அமௌண்ட் போட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் மூத்த சகோதரர்கள் மூலம் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து பலன்களும் இந்த வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. சனிக்கிழமை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் 7ஆம் பார்வையாக சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்ப்பதால் சில விரய செலவுகள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைகிறது. தொழிலுக்கு வேண்டி சில ஏதாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். தொழிலுக்கு சில முதலீடுகள் வேண்டி சில கடன்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலா ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி கடனை வாங்க, இல்லாட்டி தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை உருவாகிறது. மேலும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய சில பண வரவுகள் வர வேண்டிய வரவுகள் மந்தமாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. தொழிலில் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சில தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், ஏதாவது சில முக்கிய முடிவுகளில் சில குழப்பங்கள் இருப்பது, தெளிவான முடிவுகள் எடுப்பதில் சில சிக்கல்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது இந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும். கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் பொறுத்தவரை, அதாவது பிப்ரவரி 2 பிப்ரவரி 3ஆம் தேதி பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்களுடைய ராசியில் இருந்து 7ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்ப்பதாலும், அதாவது சில 8ஆம் வீடு விரயஸ்தானமாக இருப்பதாலும் குடும்பத்திற்கு தேவையான சில விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது குடும்ப உறுப்பினர்களிடம் கொஞ்சம் பார்த்து மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவசியமாகிறது. ஏதாவது கோபப்பட்டு கடினமான வார்த்தைகளை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க பேசுனீங்கன்னா குடும்பத்தில் உறுப்பினர்களுக்கு கோபத்திற்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை அமையும். தொழிலை பொறுத்தவரை சில மந்தமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைகிறது. வெளியூர் வெளிநாட்டில் எதிர்பார்த்த பண வரவு வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கிறது.
மேலும் ஏதாவது அலுவலகத்தை பொறுத்தவரை சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. ஏன்னா நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா அதை தவறாக புரிந்து கொண்டு தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும். அக்கம் பக்கத்துல பொறுத்தவரை ஃப்ரெண்ட்ஷிப்பை பொறுத்தவரை கொஞ்சம் பார்த்து நீங்க நிதானமாக பேசுவதும் அவசியமாகிறது. ஏதாவது நீங்க பேசுனீங்கன்னா தேவையில்லாத தவறாக புரிந்து கொண்டு தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் கும்பராசி நேயர்களுக்கு. செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை அதாவது பிப்ரவரி 4 பிப்ரவரி 5ஆம் தேதியை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் 7ஆம் பார்வையாக உங்களுடைய பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தை பார்ப்பதாலும் நீங்கள் தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று தொழிலில் லாபங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. தொழிலை பொறுத்தவரை ஏதாவது முக்கிய முதலீடுகள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அமைகிறது. மேலும் ஏதாவது உங்களுக்கு தந்தையாரின் மூலம் சில இதை எதிர்பார்த்த சில பண வரவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் உங்களுடைய மூதாதையர்கள் இன்று நீங்கள் வழிபாடு செய்து நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது இந்த செவ்வாய்க்கிழமை முதல் புதன்கிழமை வரை. வியாழக்கிழமை பொறுத்தவரை பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் பிப்ரவரி 5ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்ப்பதாலும் ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில் செய்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மேலும் ஏதாவது இன்று அலுவலகத்தை பொறுத்தவரை மூத்த அதிகாரிகளின் பாராட்டுகளுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். ஏதாவது நீண்ட நாட்களாக முடிக்காமல் இருந்த ஒரு வேலையை இன்று முடிப்பதற்கான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டங்களில் அமைகிறது. அதாவது வியாழன் முதல் வெள்ளி வரை தாயாரின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. மேலும் ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. சிலருக்கு சுக போஜனம் செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும். மேலும் ஏதாவது சிலருக்கு ஏதாவது ஆட்டோமொபைல் பிசினஸ் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது வாடகை பணம் குத்தகை பணம் வர வேண்டியிருந்தால் கண்டிப்பாக இந்த வியாழன் முதல் வெள்ளி வரை வரவேண்டிய ஒரு தொகை வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது இந்த கும்பராசி நேயர்களுக்கு. சனிக்கிழமை பொறுத்தவரை பிப்ரவரி 8ஆம் தேதி முதல் பிப்ரவரி 9ஆம் தேதி வரை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் பாக்கியஸ்தானத்தில் 5ஆம் பகவான் சந்திர பகவான் புத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்களுடைய ராசியில் இருந்து 7ஆம் பார்வையாக ராசியிலிருந்து 11ஆம் வீட்டை பார்ப்பதாலும் குழந்தைகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மேலும் நீண்ட நாட்களாக கல்வியில் மந்தமாக இருந்த குழந்தைகள் இன்று சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. சிலருக்கு ஏதாவது குழந்தை சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். அதை சார்ந்து சில சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. குழந்தைகள் நலன் கருதி ஏதாவது ஒரு பிக்சட் டெபாசிட்ல அமௌண்ட் போடுவது அல்லது ஏதாவது ஒரு முக்கியமாக ஏதாவது ஒரு ஜுவல்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது இந்த கும்பராசி நேயர்களுக்கு. மீனராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த வாரத்தில் பிப்ரவரி 2 முதல் 3 வரை ஞாயிறு முதல் திங்கள் வரை உங்களுடைய ராசிக்கு உங்கள் ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் வீட்டை அதாவது கன்னி வீட்டை உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக பார்ப்பதாலும் உங்களுடைய மனைவியின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. கூட்டு தொழிலை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மனைவியின் மூலம் இன்று நீங்கள் ஏதாவது ஒரு பிசினஸ் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. நீண்ட நாட்களாக திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இந்த காலகட்டங்களில் ஞாயிறு முதல் திங்கள் வரை நீங்கள் திருமணம் சார்ந்து எடுக்கும் பேச்சுவார்த்தைகளில் வெற்றி பெறும் நாளாக அமைகிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் எந்த காரியங்களை செய்தாலும் அது வெற்றி உறுதியாகிறது இந்த மீனராசி நேயர்களுக்கு.
செவ்வாய் முதல் புதன் வரை, அதாவது பிப்ரவரி 4 முதல் 5 வரை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், உங்களுடைய ராசியில் இருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்ப்பதாலும், தொழிலை பொறுத்தவரை சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கொஞ்சம் குடும்ப உறுப்பினர்களுடன் கொஞ்சம் அன்பாக பழக வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஏதாவது கோபமாவோ டென்ஷனாவோ, ஆபீஸ்ல இருக்கிற டென்ஷனை கோபமா வீட்டுல காட்டினீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களின் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும், வெறுப்புக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அமையும். மேலும் ஏதாவது குடும்ப உறுப்பினர்களுக்கு சிலருக்கு ஏதாவது சில ஆரோக்கியம் சார்ந்து சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. மேலும் அலுவலகத்தை பொறுத்தவரை சக நண்பர்களுடன் கொஞ்சம் மென்மையாக பழகுவதும் அவசியமாகிறது. நீங்க எது பேசினாலும் சிலருக்கு ஏதாவது தவறாக புரிந்து கொண்டு சில உங்க மேல் கோபம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும். இந்த செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் முடிந்தளவு எல்லோரையும் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. வியாழக்கிழமை பொறுத்தவரை பிப்ரவரி 5, பிப்ரவரி 6, அதாவது வியாழன் வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், 7ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்ப்பதாலும், தந்தையாரின் மூலம் நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் ஏதாவது நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தையும் கொஞ்சம் தைரியத்துடனும் கொஞ்சம் அறிவார்ந்த முயற்சியின் பேரிலேயே செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. இளைய சகோதரர்கள் மூலம் ஏதாவது எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. தந்தையார் ஏதாவது முன்னோர்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருந்த சொத்துக்களில் இருந்து ஏதாவது லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது இந்த வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும். சனிக்கிழமையை பொறுத்தவரை, சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், உங்கள் ராசியில் இருந்து 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்ப்பதாலும், ரியல் எஸ்டேட் சார்ந்து பிசினஸ் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. தாயாரின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது நீண்ட நாட்களாக குத்தகை பணம், வாடகை பணம், வீடு சார்ந்து வாடகை பணம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது வரவேண்டிய ஒரு சூழ்நிலை அமைகிறது. மேலும் ஏதாவது ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு, இந்த புரோக்கரேஜ் பிசினஸ் பண்றவங்களுக்கு, ஏதாவது மீடியேட்டர் பிசினஸ் பண்றவங்களுக்கு ஏதாவது வரவேண்டிய கமிஷன் தொகை வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது இந்த மீனராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் இந்த மீனராசி நேயர்களுக்கு செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் தவிர மற்ற நாள்கள் அனைத்தையும் வெற்றி உறுதியாகிறது. நீங்கள் செய்யும் காரியங்களில் அனைத்திலும் எதிர்பார்த்த ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது இந்த மீனராசி நேயர்களுக்கு. நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இனி வார ராசி பலன்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.